ஸோ வெல்கம் டு ஃபேன் பை ஸ்பீச். நான் உங்கள் பூகி. நம்ம சேனலில் புதுசாக ஒரு லிஸ்ட்டு நேரம் சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறோம். அதாவது இதில் எல்லாவோட மூவிஸோட டாப் 5 லிஸ்ட்டுமே இதில் நம்ம மண்டே வீக்லி நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் நம்ம சேனலில். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது டாப் 5 மோஸ்ட் பவர்ஃபுல் இன் மேரவல். அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மேரவல் இருக்குது. அதில் ஒரு சில மோஸ்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர் டாப் 5 நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது அயன் ஹேமர் உண்மையிலுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் தாங்க சொல்லியே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா அயன்மேன் வெர்ஷனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னால் அது கண்டிப்பாக அயன் ஹேமர் தான். இந்த அயன் ஹேமர் கிட்ட இருக்கிற ஹேமர் கிட்டத்தட்ட நம்ம மியானர் ஹேமர் மாதிரி தான், நம்ம தார் கிட்ட இருக்கிற மியானர் ஹேமர் மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர்கிட்ட என்ன எலக்ட்ரிக் பவர் இருக்கோ அதே தான் இந்த அயன் ஹேமர் கிட்டே இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இதோட காமிக்ஸை நான் சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன். அயன்மேன் 1ல் நம்ம டோனி ஸ்டாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம டோனி ஸ்டாருக்கு இந்த காமிக்ஸில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் தான் நம்ம டோனி ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஹேமரை தருவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அயன்மேனுக்கு ஒரு சூட் கூட தருவார். அந்த சூட்டை வச்சு தான் அவரால் அந்த எலக்ட்ரிக் சார்ஜில் தாங்க முடியும். அந்த அயன் ஹேமரில் வர எலக்ட்ரிக் சார்ஜில் அவரால் தாங்க முடியும். இவர் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஹேமரை தொட்டோன்னா உடனே டக்குன்னு இவர் டெலிபோர்ட் ஆவார். ஆமாங்க, இவர்கிட்ட கண்டிப்பாக டெலிபோர்ட் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரால் பாம் பிளாஸ்டையும் உருவாக்க முடியும். எனர்ஜி அப்சர்வ் இவரால் நல்லாவே பண்ண முடியுங்க. அதனால தாங்க அயன்மேனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் சொல்கிறாங்க. அயன்மேன் வெர்ஷனில் இவர் தான் ஒரு டாப் லெவல் வெர்ஷன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் நான் இவர் ஒரு 5th பிளேஸில் வச்சுருக்கேன். 4th பிளேஸில் இருக்கிறது காஸ்மிக் ஸ்பைடர்மேன். உண்மையாலுமே காஸ்மிக் ஸ்பைடர்மேன் ஒரு வேறு லெவலான ஸ்பைடர்மேன் வெர்ஷன் தாங்க சொல்லி ஆகணும். உண்மையாலுமே வேறு லெவல் ஸ்பைடர்மேன் வெர்ஷன் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்னால எவ்வளோ நாள் வேணால் ஸ்பேஸ்லேயே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர்னால பறக்கவும் முடியுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வள விட்டுலாம் பறக்க முடியாது. இவர் சாதாரணமாக இந்த ஒரு ஃபார்மில் இருக்கும்போது சாதாரணமாகவே இவர் பறக்கலாம். இவர் வந்து ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங். அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. உண்மையாலுமே மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டரில் இது கண்டிப்பாக வந்துதான் ஆகும். ஏன்னா இவர் நினச்சா ஒரு பிளானட்டே அழிக்க முடியுங்க. இவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குங்க. கேப்டன் யூனிவர்ஸ் ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. டைம் மேனிப்புலேஷன்லாம் பண்ண முடியுங்க. இவர் நினச்சானா எவ்வளோ வேணால் அவரோட எனர்ஜியை அதிகமாக ஏற்றிக்கலாம். அதனால தான் இவர் நான் 4th பிளேஸில் வச்சுருக்கேன். 3rd பிளேஸில் இருக்கிறது இம்மோர்டல் உண்மையாக சொல்லி தாங்க ஆகணும். செம காஸ்மிக் லெவல் ஒரு பீயிங்காக சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் சாதாரண இம்மோர்டலுக்குள்ள வேர்ல்டு பிரேக்கர் இம்மோர்டலுக்கு நம்ம கண்டிப்பாக இவர் கூப்பிட்டாகணும். பல யூனிவர்ஸை இவர் அசால்ட்டாக அழிச்சிருக்காருங்க. அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி இவர் சண்டை போட்டு குத்தியில் அழிக்கலைங்க. இவர் எனர்ஜி அதிகமாக ஏறினங்காட்டி இவரோட நிறைய கைப்பட்டே பல யூனிவர்ஸ் அழிஞ்சிருக்கும். அதே நீங்கள் இந்த காமிக்ஸ் பிக்சரில் பார்த்தாலே தெரியும். நான் சிம்பிளாக இந்த காமிக்ஸை சொல்ல பார்க்குறேன். நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகாருன்னு சொல்கிற ஒரு ஓல்டு பவரை அவரோட உடம்புல உள்ளங்கிறாருங்க. அதனால தான் அவர் ஒரு காஸ்மிக் பாமாக மாறுறாரு. அதனால தான் அவர் எல்லா பிளானட்டையுமே அழிப்பார். அவரோட கைப்பட்டே அழிப்பார். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயமே. ரொம்பவே சுருக்கி தான் சொல்லியிருப்பேன். சரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா சொல்லுங்கள், இதுக்கு ஒரு ஃபுல் காமிக்ஸ் ரிவ்யூ கூட போட்டுடலாம். பர்சனலாக எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது நம்ம இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே நல்ல ஒரு ஆளுக்கு தான். அதனால தான் நான் இதை 3rd பிளேஸில் வச்சுருந்தேன். 2nd பிளேஸில் இருக்கிறது ரூன் கிங் தார் உண்மையாலுமே ஒரு வேறு லெவலான ஒரு கேரக்டர் தாங்க. அவர் செம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவரால் பண்ண முடியாது எதுவுமே இல்லைங்க. அப்படி தான் சொல்லி ஆகணும். இவரோட காமிக்ஸை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம MC ப்ரோ சொன்ன மாதிரி இவர் ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் தான் இந்த தார் வெர்ஷனே நம்பர் 1 வெர்ஷன். இதை தாண்டி அவரால் போகவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஓடினை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். இந்த வெர்ஷனில் இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்லலாம். இவர்னால எல்லாமே பண்ண முடியுங்க. இவரோட பவர் லிஸ்ட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இவர் அந்தளவுக்கான ஒரு கேரக்டர். இவரோட காமிக் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தாரோட மியர்னர் உடஞ்சிடும். அது காரணமே நம்ம லோக்கி தான். அது உடஞ்சக்கப்புறமும் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஓடின் தான் நம்ம தாருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ தான் நம்ம தார் அவரோட அல்டிமேட் வெர்ஷனே எடுப்பார். அதுக்கப்புறமா ரூன் கிங் தாராக மாறுவார். இவரோட காட் லெவல் பீயிங்னு சொல்லலாம். காட் லெவலுமே தாண்டிடுவார். அதனால தான் இவர் நான் 2nd பிளேஸில் வச்சுருக்கேன். உண்மையிலுமே ஒரு செம கேரக்டர் தான். 1st பிளேஸில் இருக்கிற நம்ம டெட்புல்லோட ஒரு வெர்ஷன் தாங்க. உண்மையிலுமே எனக்கு இது பிடிச்ச வெர்ஷன் தான். நம்ம டெட்புல்லோட வேறு லெவலான வெர்ஷனே சொல்லலாம். அதாங்க நம்ம கெலாக்டஸ் பூல்.
நம்ம டெட்பூல் அவரோட டெட்பூல் யூனிவர்ஸுக்கு போகும்போது அங்கே ஏகப்பட்ட டெட்பூலை பார்ப்பாரு. அப்போ தான் இந்த கெலாக்டஸ் பூலையுமே நம்ம டெட்பூல் பார்ப்பாரு. நம்ம கெலாக்டஸ் கிட்ட என்ன பவர் இருக்குமோ அதே தாங்க இந்த கெலாக்டஸ் பூல் கிட்டேயுமே இருக்கும். இந்த கெலாக்டஸ் பூல் உண்மையாலுமே ஒரு செம கேரக்டர்னே சொல்லலாம். நம்ம கெலாக்டஸ்டும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே, அதே பவர் தான் இவர்கிட்டே இருக்கும். நான் இருந்தாலுமே ஒருக்கா நம்ம கெலாக்டஸ் பவரை சொல்லிடுறேன். அதே பவர் தான் இவருக்கு இருக்குது. நம்ம கெலாக்டஸ் நினச்சா ஒரு யூனிவர்ஸை உருவாக்க முடியும், யூனிவர்ஸை அழிக்கவும் முடியும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. இவரால் எல்லாமே பண்ண முடியும். டைம் ட்ராவல் மாற முடியும், டெலிபோர்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியுங்க. அதனால தான் இவர் நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் எல்லாமே நான் சின்ன சின்ன சுருக்கியாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக பெருசாக போடுறேன். உங்களோட டாப் சின்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டாப் 5 பவர்ஃபுல் கேரக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அண்ட் ஜாயின் ஆஃப் சி ஒரு புகி. தேங்க்யூ, பபாய்.